நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியலன்னு அவர் எழுதின அந்த பாடல் அவருடைய பலவீனத்தினுடைய உச்சகட்டத்தில் அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் கண்கள் கண்ணீர் வரும். கஷ்டப்பட்ட சில காலங்களில் அந்த பாடல் என்னுடைய இதயத்திற்கு நிறைய ஊழியம் செய்ததனை தேற்றியது. அந்த ஒரு அடி மட்டும் பாடிட்டு இன்றைய வார்த்தையை பாட்டுக்கும் செய்திக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். உணர்வுகளை தூண்ட நான் பாடலை, பட் இட் ஹஸ் பீன் அ பிளெஸிங் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி என தாங்கி கொண்டீரே, கரத்தில் ஏந்தி கொண்டீரே, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. லேசா கை தட்டலாமா? என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, என தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் பணபலத்தால் படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, என தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என தாங்கி கொள்ளுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி 2 முறை என தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான்
கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள், கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலிகள். நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, என தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள், கடந்து வந்த பாதைகள் முற்கள் வேலைகள், கடந்து வந்த பாதைகள் கரடுமேடுகள். கரங்களை உயர்த்தி முடிச்சிரோமா? நடக்க முடியல, நடக்க முடியல, என தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் நீ கொள்ளுங்க. The song explains everything. Amen. இதுக்கு மேலே நான் எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாடல் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவராக இருந்தார். உங்களை மாதிரி ஒரு சபையில் என்னை பாஸ்டராக வச்சு இவ்வளோ அழகான நல்ல மக்களுக்கு என்னை போதகராக வச்சார் என்பதற்கு 1,000,000 வருஷம் நன்றி சொன்னால் போதும். உங்களை தானே சொன்னேன், ஒரு கைத்தட்டு. ஓகே, நீங்கள் தான் சிறந்தவர்கள். உங்களுடைய பாதம் கழுவ கர்த்தர் என்னை வைத்தார் என்று நினைத்து நன்றி சொல்கிறேன். இன்னும் ஒரு 50 வருஷம் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், அந்த கைத்தட்டுக்கு நன்றி, கண்டிப்பாக இருப்பேன். ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு. ஆண்டவர் நல்லவர். எத்தனை பேர் உபத்திரவத்தின் நடுவிலும் என்ன கடவுள் நடத்தின நன்றி உள்ளவங்க? ஸோ தேங்க்ஃபுல் டு காட். ஒரு வார்த்தை, இயேசுதான் வழி. இயேசு ஏதோ ஒரு வழி அல்ல, அவர் ஒருவரே வழி. He is the only way. 14:6 யோவான் சுவிசேஷம் இப்படி சொல்லுகிறது. Jesus said to him, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். No one comes to the Father except through me. என்னை கொண்டல்லாமல் ஒருவனும் என் பிதாவண்டை வரான். ஏதோ ஒரு வழி அல்ல, வழிகளில் ஒரு வழி அல்ல, நான் ஒருவர் தான் வழி. ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப் என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 பேதுரு பெந்தைக்கோஸ் நாளுக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவை ரெஃபர் பண்ணுகிறார். இப்படி சொன்னார், nor is there salvation in any other. வேற ஒருவரும் ரட்சிப்பில்லை. There is no other name under heaven. வானத்துக்கு கீழே இந்த இயேசுவின் நாமமே இல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்பட வேற ஒரு நாமமும் இல்லை. அல்லேலூயான்னு சொல்வீங்க நண்பர்கள். கிறிஸ்தவம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கம் அல்ல. எப்படி சொல்லலாம்? பிரத்யேகமானதல்ல. ஒரு குறிப்பிட்ட சிலருக்காக மட்டுமல்ல நம் ஆண்டவர். இன்க்ளூசிவ், எல்லாரையும் உள்ளடக்கியது தான் கிறிஸ்தவம். ஆமென். ஸோ நான் நினைக்கிறேன் மற்ற எல்லா மார்க்கங்களுக்காகவும் நன்றி. ஆனால் நம்ம மார்க்கத்தில் நம் ஆண்டவர் எல்லோரையுமே சேர்த்து அணைத்து போகிறவர். ஆமென். இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் இன் த வேர்ல்டு என்று சொன்னால் சரியாக இருக்கும். மதம் என்று சொன்னாலே மனிதன் தேவனை அடைவதற்கு அவன் எடுக்கிற முயற்சி தான் மதம். ஆனால் நம்மளது எப்படின்னா, மனிதனை அடைவதற்கு அவர் தேடி வந்தது தான் கிறிஸ்தவம். ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப லீஸ்ட் காம்ப்ளிகேட்டடாக இந்த பூமியில் இருக்கிற எல்லாற்றை விட கிறிஸ்தவத்தில் நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் போதும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு இவ்வளோ சிம்பிளிசிட்டி இருக்குது பாருங்க. அதில் அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணவே கூடாது. நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். ஆமென். அதனால தான் பைபிளில் பாருங்கள்,
தாகமுள்ளோர் யாவரும் வாருங்கள். குறிப்பிட்ட எனக்கு பிடிச்சவங்க 10 பேர் அப்படின்னு சொன்னாரா? இல்லை அப்படி தேர்னவங்கன்னு சொன்னாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும். எல்லாரும் இன்க்ளூசிவாக இருக்காரு. அவர் யாரையுமே புறக்கணிக்கல. நம்ம யாரும் தப்பவும் முடியாது. ஏன்னா அவர் தன்னைத்தானே எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய புகழ்ச்சியையும் ஆண்டவருடைய சுபாவத்தன்மைகளையும் பேசும் பங்கில் 3 வார்த்தைகள் அதற்கு சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பட் அதை சொல்லி போகிறேன். ஒன்று, நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எதுமாரி அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அதை சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் ஆமீனில் புரியுது. காட் இஸ் குட் அப்படின்னா அது பல வருஷங்கள் பேச வேண்டிய ஒரு வார்த்தைங்க. அது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. 119:68 சொல்கிறார், யூ ஆர் குட் அண்ட் யூ டூ குட். நீ நல்லவராக இருக்கிறீர், நீ நல்லதையே செய்கிறீர். ஒரு சிம்பிள் வேர்ஸ், பட் காலங்கள் மெடிடேட் பண்ணுற ஆழங்கள். அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நல்லதையே செய்கிறார். சங்கீதம் 86:5 சொல்லுகிறது, ஃபார் thou Lord art good. ஆண்டவரே நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் மன்னிப்பதில் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுகிற எத்தனை பேர் இருக்காங்க? இன்னொரு வாட்டி கூப்பிடுகிற எத்தனை பேர் இருக்குங்க? யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். ஸோ he is including everybody. எல்லாரும் வாங்கன்றார். எல்லாருக்கும் என் இரக்கத்தை தரேன், எல்லாரையும் நான் ரட்சிக்கிறேன்னு தான் சொல்கிறார், சிலரை மட்டும் அல்ல. அதனால தான் நம்ம சபை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நம்ம கிட்ட வருகிற எளியவர்களோ ஏழைகளோ பணக்காரன்ற நமக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு திருச்சபையாய் நம்ம இருந்திருக்கிறோம். கடைசி வரையும் அப்படி தான் இருப்போம். எந்த நிலையில் எவர் வந்தாலும் நம்ம புறக்கணிக்கவே கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ he says to all who call upon him. அவரை கூப்பிடுகிற எத்தனை பேருக்குங்க? எல்லாருக்கும் இன்க்ளூசிவ் பண்ணுறார். ஆமென். ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறார். he is a good God. நம்ம தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் அல்லது பாவம் செய்யும் போதெல்லாம் நம்ம மறைகிறோம், அவர் மறைவதில்லை, அவர் நம்மை தேடி வருகிறார். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், எவ்வளவு நீங்கள் உடைஞ்சாலும் செதறினாலும் வழுக்குனாலும் கர்த்தரை தேடுவதை மட்டும் நிறுத்தாதீங்க. ஏன்னா இன்றோ நாளையோ கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி நிறுத்திடுவாருங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து மகிமை இழந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில். உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஒன்றும் தேவனை தேடி வரவே இல்லைங்க. என் தேவன் தான் ஆதாமையும் ஏவாளையும் தேடி போனார். God is looking for Adam. God is seeking people because he is a good God. அவர் நல்லவர் என்பது காரணம், அவர் தன்னைத்தானே எல்லோருக்கும் என்ன செய்கிறாராம்? வெளிப்படுத்துகிறார். ஏதோ ஒரு காலத்தில் எனக்கு அவரை தெரியாதுங்கன்னு யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு தன்னைத்தானே எல்லோருக்கும் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவர் தன்னை யாரென்று வெளிப்படுத்தி இருக்கிறார். இனியும் நீங்கள் அவரை புறக்கணிக்க கூடாது, இயலாது. ஆமென். அதனால் தேவகுமாரன் வந்தது தொலைந்து போனவர்களை தேடி கண்டுபிடிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அந்த இன்க்ளூசிவ் என்பதற்கு 2 வசனத்தை காட்டுறேன். 1 சாமுவேல் 2:27 இஸ்ரவேலை குறித்து சொல்றாரு. And there came a man of God to Eli and said unto him, thus says the Lord, did I not clearly reveal myself to the house of your father when they were in Egypt in Pharaoh's house? தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பரவோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொல்ல, இஸ்ரவேலை நீங்க யாரு என்ன தெரியாதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. நான் எல்லாருக்கும் என்ன செஞ்சேன்? அப்பவே வெளிப்படுத்தினேன். அது இஸ்ரவேலுக்கு. 98 சங்கீதத்தின் 2 சொல்லுகிறது, the Lord hath made known his salvation, his righteousness he has revealed in the sight of the nations. அவருடைய நீதியையும் அவருடைய ரட்சிப்பையும் கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. இஸ்ரவேலுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, ஜாதிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் யாருக்கும் மறைவாக இருக்கவே இல்லை. அவர் அண்டர் கவர் காடு கிடையாது. அவர் எல்லோருக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் மட்டுமல்ல, அவருடைய கோபத்தை கூட அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ரோமர் 1:18 வாசிக்கிறோம், for the wrath of God is revealed அப்படியே காண்பிக்கிறார். the wrath of God is revealed from heaven against all ungodliness. சத்தியத்தை அநியாயத்தினாலே
அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவமதிப்புக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டு அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் நன்மைகளை மட்டுமல்ல வெளிப்படுத்தியது, அவருடைய கோபத்தையும் அவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமென். So because of that which may be known of God to manifest in them, God had shewed it unto them for the invisible things of him from the creation of the world. சிருஷ்டி தொடங்கி இன்று வரைக்கும் அவர் எதெல்லாம் வெளிப்படுத்தணுமோ கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். being understood by the things that are made, even his eternal power and Godhead, so that they are without excuse. யாருமே சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கவே முடியாது. அவர் நீதியையும் அவர் ரட்சிப்பையும் அவர் கோபத்தையும் எல்லோருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அலையே சொல்ல மாட்டீங்களா? இப்போ எனக்கு கிட்டத்தட்ட என் வேலை முடிஞ்ச மாதிரி. ஆமென். அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் யாரும் தப்பிக்க முடியாத அளவிற்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ தெரிஞ்சும் நம்மால் உள்ள இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேணும்னே புறக்கணிக்கிறான்னு அர்த்தம். இதில் ஆமீன்லாம் வரமாட்டேங்குது பாருங்க. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய நாடுகளில் நான் அப்படி கேட்பேன். அப்போது தெரியாத நாடுகளில் ஒரு சாட்சி அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும். சுவிசேஷமே பிரவேசிக்க முடியாத, சுவிசேஷத்தை சொன்னால் கொல்லுவாங்கன்னு சொல்கிற நாட்டில் 2 சகோதரர்களை தீவிரவாதத்தில் பயன்படுத்துகிறாங்க. அவங்கள ஹார்ட்கோராக ட்ரெயின் பண்ணுறாங்க. எதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, கொல்லணும். எந்த அளவுக்கு கொல்லணும்னா, ஒருத்தனை கொன்னதுக்கப்புறம் அவன் செத்தான் என்ற எந்த உணர்வுமே இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. 2 திருட்டு பாஸ்போர்ட்டை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இருந்த ஒருவரை கர்த்தர் சொப்பனத்தில் சந்திக்கிறார். அவருக்கு புரியலையாம். அவர் தூங்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொப்பனத்தில் தோன்றுகிறாராம். எனக்கு தெரியாதுங்க, நான் அவரை பார்க்கலங்க, எழுதியிருந்ததை சொல்கிறேன் உங்களுக்கு. சொப்பனத்தில் தோன்றுகிறார். அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல், என்ன அதை தூங்கும் போதெல்லாம் இயேசுநாதர் என் சொப்பனத்தில் வரான்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னாராம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் இதை உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அவனே உன் தலையை வெட்டிடுவான், நீ நாட்டை விட்டு ஓடிருன்ட்டாராம். இவருக்கு பல தந்திரங்கள் தெரிஞ்சினால் அந்த நாட்டை விட்டு தப்பித்து ஓடி விடுகிறார். இன்னொரு நாட்டுக்கு சென்று அங்கே ஒரு சைனீஸ் பிஸ்னஸ் மேனை சந்திக்கிறார். அவர் இவரை அழகாக வேத சத்தியத்தில் நடத்தி ரட்சிப்புக்கு கொண்டு போய் விட்டுறார். அவர் கர்த்தரால் தொடப்படுகிறார், ஊழியத்திற்கு வருகிறார். பைபிள் ஸ்கூலில் பைபிள் காலேஜில் படிக்கிறார். பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு டீச்சர் கேட்டாராம், சரி நீ இப்போ வந்துட்ட படிச்சுட்ட என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாராம். நான் திரும்ப என் நாட்டுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன்னு சொன்னாராம். அதுக்கு தான் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே அப்படின்னு கேட்டாரான் அந்த டீச்சர், பைபிள் ஸ்கூல் டீச்சர். அதுக்கு அவன் சொன்னான்னா, என் ட்ரைனிங்லேயே ஒரு ட்ரைனிங் திருட்டு பாஸ்போர்ட் பண்ணுறது தான். ஓகே, கடவுள் யாருக்கும் தன்னை மறைத்து வைக்கவே இல்லைங்க. கொடிய நாடுகளில் கூட, சந்திக்கப்படக்கூடாத கோத்திரங்களில் கூட நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் தூக்கி எடுத்து ரட்சித்து வாழ வச்சு சுவிசேஷத்தையும் நீதியையும் ரட்சண்யத்தையும் தன் கோபத்தையும் பைபிள் நம்ம வாசித்த வசனப்படி எல்லோருக்கும் அவர் தன்னை என்ன செய்கிறாராம்? வெளிப்படுத்துகிறார். ஒரு நல்ல ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஒன்று, அவர் நல்லவராக இருக்கிறார், தன்னை எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாருங்க, எல்லாருக்கும் சான்ஸ். 2 இப்படி சொல்கிறேன், அவர் நீதிபரர். அவர் நீதிபரராக இருப்பதனால கொஞ்சம் பேரை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சேர்க்கறதல்ல அவருடைய வேலை, எல்லோரையும் இன்க்ளூசிவாக சேர்த்து ஆமேன் எல்லாருக்கும் ரட்சிக்கப்படவும் நித்திய ஜீவன் அடையவும் பரலோக ராஜ்யம் செல்லுகிற பாக்கியத்தை கர்த்தர் எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஆமென். He is a just God. அவர் நீதியாய் எல்லாவற்றையும் செய்கிறார். 7:11 சங்கீதம் சொல்லுது, God judgeth the righteous. நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தெய்வம். ஆமென். ஸோ நம்ம தான் மறைகிறோம், ஓடுகிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன தேடினீங்கன்னா நீங்க என்ன கண்டடைஞ்சிருவீங்கன்றார். ஸோ காம்ப்ளிகேஷனே இல்லை. சர்ச் மீ, சீக் மீ, யூ வில் ஃபைண்ட் மீ. நான் வசனத்தோடு போயிடுறேன், வசனத்துக்கு வெளியே நான் போக விரும்பல. இஃப் யூ சீக் மீ, ஹி வில் பி ஃபவுண்ட். நீங்கள் கண்டடையலாம். 29:11 எரேமியா நமக்கு தெரியும். உங்களை குறித்து நான் வைத்திருக்கிறேன் நிரூபணங்களை அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்குரியவைகள் அல்ல சமாதானத்துக்குரியவைகளை அப்படின்னு எழுதுறாரு. ஆமென். அதுக்கப்புறம் 12ஆம் வசனம் சொல்றாரு, then shall you call upon me. நீங்க என்ன நோக்கி கூப்பிடுவீங்க, நீங்க போய் என்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க, நான் உங்க சத்தத்திற்கு உங்க ஜெபத்திற்கு என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன். அடுத்த வசனம் நல்லா 13ல பாருங்க, you shall seek me. நீங்கள் என்னை தேடுவீர்கள். எத்தனை பேர் அவரை தேடுறீங்க? 13 பேர். இன்னொரு வாட்டி, எத்தனை பேர் அவரை தேடுறீங்க?
இப்போ ஒரு 57 பேர். ஓகே, எத்தனை பேர் அவரை தேடுறீங்க? தேடுனீங்கன்னா அவர் சொல்றார், என்னை நீங்கள் என்ன செய்வீர்களாம்? கண்டடைவீர்கள். இந்த காலத்தில் சாரவண அவரோஜி அம்மா பாடின பாட்டு நினைக்கிறேன், தேடுங்கள் கண்டடைவீர், தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டை அவங்க எழுதினாங்க. ஸோ தேடுகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? கண்டடைவார்கள். ஆமென். You shall call me and you will find me, and when you will search for me with all your heart, I will be found of you, saith the Lord. முழு இருதயத்தோடு என்னை தேடும்போது நீங்கள் என்னை என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். ஆமென். I will be found by you, says the Lord. I will bring you back from captivity. I will gather you from all the nations and from all the places where I have driven you, says the Lord, and I will bring you to the place from which I caused you to be carried away captive. நீ ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன தேடுனீங்கன்னா நீங்க என்ன கண்டடைவீர்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள், சபையே, குடும்பங்களேன்னு கூப்பிட்டு போறேன். நீங்க ஆமென் சொல்ல. குடும்பங்களே, நீங்க இந்த நாட்கள் அதிகமா கர்த்தரை தேடணும். யார் தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள். உபாகமம் 4:29, but if from thence thou shalt seek the Lord thy God, thou shalt find him, and if thou seek him with all thy heart and with all your soul, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க அவரை தேடணுங்க. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே அதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இவ்வளோ தேடினா போதாதுங்க. இந்த சர்ச்சிலே சும்மா சொல்கிறேன், ஒரு 6-7 சர்வீஸ் இருக்குது. எவ்வளோ பேர் ஒரு சர்வீஸ் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுறீங்க? அமைதி நிலவுகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஏன் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது? என்ற தெய்வமே, தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்களாம்? கண்டடைவீர்கள். Seek him and you will be found. மன்னிக்கணும் மிகுந்த மரியாதையோடு. நிறைய பேர் கடமைக்கு கூட கர்த்தரை தேடாதவர்களாய் பூர்வீக கிறிஸ்தவ குடும்பத்தில் நம் சந்ததிகள் மாறிக்கொண்டிருக்கிற நிலையை கண்டு சற்று கவலைப்படுகிறேன். நான் நினைக்கிறேன் அந்த நிலைமை நியூ லைஃப் சர்ச்சில் மாறிட வேண்டும். நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம். I love them that love me. என்னை நேசிக்கிறவங்களை நான் என்ன செய்வேன்? 8:17 நீதிமொழிகள். I love them that love me. என்னை நேசிக்கிறவங்களை நான் நேசிப்பேன். And those that seek me early, amen, those who seek me diligently will find me. Amen. தமிழில் எப்படி இருக்கு? என்னை சிநேகிக்கிறவர்களை, என்னங்க நம்ம ஆண்டவர் நல்லவரா இல்லையாங்க? நீதி உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாருங்க, உங்களை சும்மாலாம் விட மாட்டாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? லவ் பண்ணா லவ் திரும்ப வரும். சொல்ல லவ் மீ and I will love you. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை என்ன செய்வார்களாம்? கண்டடைவார். எப்போ தேடணுமா? அதிகாலை தேடுங்க அவரை. நிறைய வசனங்கள் சொல்ல வேண்டும், நமக்கு நேரம் எல்லாம் முடிக்கிறேன். If you seek me, you will find me. மீண்டும் சொல்றேங்க, நம்ம குடும்பங்கள் எல்லாம் திரும்பவும் ஆதி நிலைக்கு வந்து ஒரு காலத்தில் ஜெபித்தது போல தேடியது போல மீண்டும் நம்ம தேட வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். அவர் சொல்ல, நான் நீதிபரரான தெய்வம், நீங்கள் என்னை தேடுனீங்கன்னா நான் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் என்னை காண்பிக்கிறவரல்ல, நான் எல்லோருக்கும் என்னை வெளிப்படுத்துவேன். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி நீ தேடி பாரு, உனக்கு தன்னை என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார். He will reveal himself to you. So he is a good God, he is a just God. மூணாவது இப்படி சொல்கிறேன், God is love. அவர் அன்பாக இருக்கிறார். யோவான் 3:16 உங்களுக்கு தெரியும். 3:16 3:16 For God so loved the world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் யார் மேல் அன்பு கூர்ந்தாராம்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். இன்னொன்று சொல்றேன், நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா அவர் உங்களை என்ன செய்வாராம்? சிநேகிதராயிருப்பார், உங்களை சிநேகிப்பார். ஆமென். சிஎஸ் லூவிஸ்னு ஒரு பக்தன் இருந்தார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதை கேட்டால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்படி சொன்னார், 2 types of people in this world. இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தேவனுக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு, the person who bows his knees to God. தேவனுக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு இப்படி சொல்வானாம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேறட்டும். அது ஒரு குரூப். அந்த குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு குரூப் இருக்காம். அது எப்படின்னா, அவன் தேவனுக்கு முன்பாக முழந்தாள் படியிட மாட்டானாம்,
அவனுக்கு கர்த்தர் என்ன சொல்வாராம், உன் சித்தம் உன் வாழ்வில் நிறைவேறுவதாக. புரிஞ்சிருந்தா நீங்கள் எவ்வளோ ஒரு புரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்ல வைக்கிறீங்க பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் கூர்மையாக கேட்கணும்னு சொல்கிறது. ஸோ ஒரு குரூப் எப்படின்னா முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உன் சித்தம் என் வாழ்வில் நேரணும். இன்னொரு குரூப் முழந்தாள் படியிடாத குரூப்பு, அதுக்கு நம்ம சொல்ல வேணாம், அவரே சொல்வாராம், என் சித்தம் வேணாம் உன் சித்தத்தை நீயே நிறைவேற்றிக்கோன்னு உன் வழியில் தனியாக விட்டுருவார். வரலையாமேன்னு அந்த வழி தனி வழி, ஆனால் அது முடிவு நல்ல வழியே இல்லை. கஷ்டமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி அவர் வழி தான் எனக்கு வெற்றி வழி. பழைய மலையாள பாட்டில் பாடும், ஈ வழி வளரே இடுக்கம் நெடுக்கம் ஆரிது கடந்திடுமோ, கூட்டுகார் சுருக்கம் சகாயிகள் சுருக்கம் ஆரிது கடந்திடும். அப்படின்னா கேட்டுக்கு போகிற வழி விசாலமானது, ஆனால் நித்தியத்திற்கு போகிற வழி குறுகலானது. அங்கே எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்காது, நண்பர்கள் கம்மியாக இருப்பாங்க, எல்லாமே இருக்காது. ஆனால் நித்திய ஜீவனுக்கு செல்லும் வழி குறுகலான வழி. அந்த வழியில் நான் கர்த்தரை தேடுவேன்னு சொல்கிறவங்க மட்டும், ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சுய சித்தத்தை கொடுத்துட்டார். ஆமேன். தன்னை வெளிப்படுத்துவார், ஆனால் ரொம்ப டிக்னிஃபைடு ஃப்ரீடம் உங்களுக்கு தருகிறார். அவர் மிகுந்த மரியாதையோடு உங்களுக்கு விடுதலை தந்து என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா நீ புறக்கணிக்கலாம். அந்த சாய்ஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. எவ்வளோ பேர் இன்னைக்கு காலையில் சபைக்கு வராமல், எவ்வளோ ஊர்களில் சபைக்கு போகாமல் கிறிஸ்தவங்க வீட்டில் படுத்து தூங்குறாங்க. எனக்கு கேட்குற அன்பானவர்களை, நீங்கள் வேணும்னா தேடலாம், வேண்டானா தேடாமல் இருக்கலாம். சாய்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், உங்களை மதிப்போடு நேசிக்கிறார். ஆனால் நீங்கள் யாரும் அவர் என்னை வெளிப்படுத்தலைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அவரை சிநேகித்தால் அவர் உங்களை சிநேகிப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவரை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமேன். நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி என் நேசத்தை நீங்கள் புறக்கணிச்சா நான் காயமடைவேன், என் உள்ளம் வேதனைப்படும். ஏன்னா நான் ஏதோ ஒன்று இழந்துட்டேன். ஆமேன். கேட்குறீங்களா? இன்னொரு வாட்டி கேட்குறேன், நல்லா இன்னொரு வாட்டி கூர்மையாக கேளுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி என் நேசத்தை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா நான் காயப்படுவேன். ஏன் காயப்படுவேன்னா நான் உங்களை என்ன செஞ்சிட்டேன், இழந்துட்டேன். அந்த காயம் என்னை வாட்டும். ஆனால் என் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அவரை புறக்கணிச்சிட்டா, ஆமேன், அவர் இழந்துட்டார்னு காயப்பட மாட்டார், நீ இழந்துட்டேன்னு அவர் காயப்படுவார். நீங்கள் புரிஞ்சிருந்தா அப்படி ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. அதனால தான் கொஞ்சம் கூர்மையாக வளரணுங்க. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் கொஞ்சம் சொன்னாவே ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு முறை உங்களுக்காக சொல்லிடுறேன், ஒருத்தர்கிட்ட போய் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அவங்க புறக்கணிச்சிட்டா உங்கள் உள்ளம் காயப்படும். அது யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம். ஆனால் அவரை நீ புறக்கணிக்கும் போது அவர் காயப்படுகிறார். யாருக்கு தெரியுமா நஷ்டம்? அவருக்கு அல்ல, உனக்கு நஷ்டம். ஆனால் உனக்கு நஷ்டமா இருந்தாலும் அவர் காயப்படுறார். பாருங்க, காரணம் என்ன தெரியுமாங்க? அப்படி நேசம் ரொம்ப பெரியதுங்க. God is love. 3 முறை சொல்லுவேன், ஆமென் சொல்லுங்க. தேவன் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். God is love. அவரை நீங்க ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது. 2 முறை பைபிள்ல ஆண்டவர் அழுதாராம். என்ன செய்தாராம்? புதிய ஏற்பாட்டில் இப்படி வாசிக்கிறோம், ஜீசஸ் வெப்ட். எனக்கு பைபிளில் ஒரு வசனமாவது தெரியும்னு சொல்றதுக்கு யாருக்காவது வசனம் வேணா இன்னைக்கு தராங்க. ஒரே வார்த்தை இங்கிலீஷில் ஜீசஸ் வெப்ட். ஆமேன். ஒரு வசனம். ஆமேன். கண்ணீர் விட்டார். 11ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கண்ணீர் விட்டார். எப்போ கண்ணீர் விட்டார்? லாசரு மரித்த போது. மரிக்கும் போது அவர்கள் கண்ணீர் விடலைங்க. அவர் 4 நாள் தாமதமாய் வருகிறார். எப்போ தெரியுமா கண்ணீர் விட்டாரு? மார்த்தாளும் மரியாளும் வேதனைப்படுவதை கண்டுதான் அவர் கண்ணீர் விட்டார். ஆமேன். அல்லேலூயா. அவங்க இழந்தாங்க பாருங்க, அவங்க இழந்ததை கண்டு காயப்பட்டவர் என் ஆண்டவர். தான் நம்மெல்லாம் எதுக்கு தெரியுமா? நான் இழந்துட்டேன் பாருங்க, அவ்வளோனா அவ்வளோ. அவர் இழந்ததுக்காக அழல, நீங்க இழந்துட்டீங்கன்னு அவர் காயப்படுகிற அன்புள்ள தெய்வம். புரிஞ்சிருந்தா நீங்க எக்ரிலாலே சொல்லிக்கணும். ஆல்ரைட். 2வது முறை எப்போ தெரியுமா அழுதாரு? எருசலேமை பார்க்கறாரு. நல்ல ஒரு எருசலேம். அவர் இப்படி சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூவி அணைப்பது போல உங்களை நான் சிறகின் கீழே வச்சு பாதுகாக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்கிட்ட என்ன செய்யல, வரலங்க. நான் கூப்பிட்டு என் குரல் நீங்க புறக்கணிச்சிங்க. நான் காயப்படுறேன், நான் அழுவுறேன். எதுக்காக? இழப்பு எனக்கல்ல, நீங்க இழக்கிறீங்கன்னு நான் காயப்படுகிறேன். ஏன்னா என் நேசம் பெரிதுங்க. இதுக்கு மேல அவர் அன்பை எனக்கு விளக்க தெரியாதுங்க. புரிஞ்சவங்க இருந்தா ஒரு அல்லே சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆமேன். இயேசு ஒருவரே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன்.
ஆமேன். உங்களை நேசிக்கிற அந்த தேவனுடைய மகத்துவங்கள் எவ்வளவு விலையேற பெற்றது. இப்படி சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். டைம் இஸ் அவுட். நம்ம எல்லாரும் திரும்பவும் ஆதி நிலைக்கு வந்து நம்ம சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் கர்த்தர் அதிகமாக தேடணுங்க. சின்ன பையனாக இருக்கும்போது நான் கேரளாவுக்கு போவேன். ஒரு 8 வயசு 9 வயசு எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம். கடின காலம் கேரளாவில். எலக்ட்ரிசிட்டி கூட வோல்டேஜ் ட்ராப்பில் இருக்கும். எப்போவுமே மங்கின ஒரு பல்பு தான் இருக்கும். நிறைய நேரம் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒரு ராந்தல் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு தான் கொளுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் 5:30 மணி 6 மணிக்கு இருட்டிடும். 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடும் எங்கள் உம்மன்னூர் வாழகம் அந்த கொட்டாரக்கிற ஊரில் எல்லாருக்குமே 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடம் இருக்குன்னா இங்கே ஒரு வீடுனா அடுத்த வீடு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். பக்கத்தில் இங்கே மாதிரிலாம் கிடையாது. தள்ளி வீடு இருக்கும். ஆனால் ஒரு 5:30 மணி தாண்டி இருட்டு வந்து மின்னி பூச்சி அப்படி பறக்கும்போது என்னங்க மின்மினி பூச்சி பறக்கிறது அப்படி வரும்போது அந்த பாய்கள் எல்லா வீட்டிலும் விரிக்கப்படுங்க. வீட்டு தலைவனும் தாயும் பிள்ளைகளும் உட்கார்ந்து 2-3 பாட்டை சத்தமாக, ராகம்லாம் இருக்காது, ஒன்றுமில்ல ஆய்மையில் நின்னே நின்னுடைய சாயையில் சிருஷ்டிச்சு அப்படின்னு அந்த அச்சாயம் பாடுவார். எந்த ராகமும் இருக்காது, ஆனால் சத்தம் அங்கே கேட்கும். கூட அந்த அம்மையார் இவர் ஜி ஸ்கேல் இருந்தால் அது மைனர் ஸ்கேல் இருக்கும். பிள்ளைங்க சேர்ந்து பாடுவாங்க பாருங்க, ஒரு ராகத்தில் பாட்டு ஊருக்கே கேட்குங்க. முதல்ல ஒரு குடும்பம் தொடங்கும். அது தொடங்கணுன்னா அடுத்த குடும்பம் அந்த வழியாக நடந்து போனீங்கன்னா எல்லா வீட்டிலையும் அந்த ஜெபத்தின் சத்தம் அதிகாலையில் கேட்கும். இது எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி தேடின அந்த ஏழ்மையில் இருந்த குடும்பத்தின் சந்ததிகளெல்லாம் இன்னைக்கு உயரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வேண்டுகோள், நம்முடைய இளைய தலைமுறை பல இழுப்புகளுக்கு நடுவே இந்த சமுதாயத்தில் தத்தளிக்கும் போது நம்முடைய தலைமுறைகள் கெட்டு செதறி போகாமல் கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நின்று சுவிசேஷ ஸ்தானாதிபதிகளாய் விளங்க வேண்டுமானால் நான் நம்புகிறேன், மீண்டும் அந்த பாயை திரும்ப எடுக்க வேண்டும். ஜெபத்திற்கு நம்முடைய குடும்பங்கள் வந்து நின்று சொல்ல, நானும் என் வீட்டாரமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே. இன்னைக்கு அந்த அதே வழியாக போனால் அந்த வீடுகள் எல்லாம் நல்லா மாடியா கட்டி காலியா இருக்குங்க. எங்கெங்க இந்த ஊர்ல உங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க, எல்லாம் லண்டன்ல இருக்காங்கன்னு உயரங்களில் கர்த்தர் உயர்த்தினாரே. என்னை கேட்கிற நியூ லைஃப் சர்ச் மக்களே, தேடுங்கள் கண்டடைவீர்கள். நாங்கள் தேடிடும் எங்கள் தேவாதி தேவனை தேடுறவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து, தன்னை சிநேகிக்கிறவர்களை தான் சிநேகித்து, தன் பக்கம் திரும்புறவர்களுக்கு தன் முகத்தை காண்பித்து, அவர் புறம்பே தள்ளாத தெய்வம். உங்களோடு நிறுத்த மாட்டாருங்க. அந்த பக்தி விருத்தியின் மகத்துவங்களை உங்க 4 தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வெற்றியாய் நடத்துவார். நான் நம்புறேன், ஜெபிப்பேன்னு சொல்ற குடும்பங்கள்லாம் கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகள் செதறுவதை கண்டு என் உள்ளம் உடைகிறது. Children, நம்ம பிள்ளைங்க எல்லாம் கர்த்தர் சமூகத்துல நிக்கணுங்க. ஒரு பிள்ளை கெட்டு போக கூடாதுங்க. எல்லோருடைய முடிவு நலமா இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். கர்த்தரை நான் தேடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. உன்னை இழக்கும் போது, நான் ஒரு அன்பை இழந்தா அந்த இழப்பினுடைய வேதனையில் அழுவேன். ஆனா அவர் உன்னை இழக்கும் போது, அவர் உன்னை இழந்த வேதனை அல்ல, நீ இழந்துட்டேன்னு அவர் காயப்பட்டு அழுகிறவர். எருசலேமை கண்டு கண்ணீர் விட்டது போல இன்னைக்கு உனக்காய் பரிதவிக்கிற, உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எங்க திரும்புறியோ ஒரு பக்கம் திரும்பிது, கர்த்தர் பக்கம் திரும்பிடுங்க. இன்னைக்கு நான் எப்பவுமே சொல்ற வார்த்தை, இன்னிலிருந்து 75 வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிற எதுவுமே உங்களுக்கும் எனக்கும் உதவாது. ஒன்று மட்டும்தான் நம்ம கூட வரும், நித்திய ஜீவனை கர்த்தர் தந்தார். இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, இதுவரைக்கும் சொல்லாத பலத்த ஒரு அழிய சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற எண்ணங்கள் மட்டுமல்லாமல், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் தேடுகிற பல விஷயங்களையும் தேடுவதை நிறுத்திட்டு கர்த்தர் பக்கம் திரும்பினால், அவர் ஒரு வசனம் சொன்னாலே, முதலாவது தேவனுடைய, எல்லாம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவனுமாய் இருக்கு. அவராலே அன்றி உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்ன வார்த்தை நீங்கள் புரிந்து கொண்டு
கடவுள் உங்களுக்கு நல்ல நிறைவை கொடுத்திருக்கிறார். நான் நம்புறேன் உங்களை நல்ல ஒரு சபையில் வைத்திருக்கிறார். வாரத்தில் 3-4 முறை கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவரை தேடுங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையின் கீழ் நின்று என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆண்டவர் பக்கமே திரும்பிடுறேன், அவரை நான் சிநேகிக்கிறேங்க, மற்ற எல்லா ஸ்நேகமும் ஒரு நாள் குறை சொல்லி போயிடுங்க. There's nothing in human love. It can always change. Human love is never permanent. நிலையாய் கிடைத்த ஒரே ஒரு அன்பு என் ஆண்டவருடைய பாசம் ஒத்துக்கொள்றவங்க 2 கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கலாமா? பாசம் என் மேல வைத்து எனக்காகவா இத்தனை பாடுகள் சுமந்தீர்? உம்மை தேடுறோம்ப்பா, உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே. இன்னும் உம்மை தேட, இன்னும் உம்மை காண, இன்னும் உம்மை அறிய எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னைக்கு இந்த சத்தியத்தின் கீழ் எங்கள் பிள்ளைங்களாம் இன்னும் நேசிக்க உங்கள் பக்கம் திரும்பிடணும்ப்பா. எது இருக்கோ இல்லையோ, நீரே தஞ்சம், அடைக்கலம், கோட்டை, எங்களுக்கு எல்லாமா நீங்கள் இருக்கிறீங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீங்கள் இருக்கீங்க. உம்மை நம்பி நாங்கள் வந்து வாழ்ந்திருக்கிறோம். எங்களை வெற்றியோடு நடத்துங்க என்று வேண்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும், கூடி வந்த தேவ பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வரைந்தனக்காலே ஸ்தோத்திரம்.